வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முனிக்கோயில். இது வந்து திருச்சி டு தூத்துக்குடி 45 தேசிய நெடுஞ்சாலையில் வந்து மேலூர்லேருந்து மதுரை போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள மேலூர்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இந்த இடத்த முக்கியமாக இப்போ எதுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒரு 5 to 6 வருஷத்துக்குள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை போட்டதுலேருந்து ஒரு 70 பேருக்கு மேலே பலி வாங்கிடுச்சு. பல்வேறு விபத்துகள் காரணமாக கிட்டத்தட்ட 100 விபத்துகள் ஒட்டி பதிவாயிடுச்சு. இந்த அளவு விபத்துகள் நடக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக ரோடு வந்து இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்குது. இந்த வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராமப்புற சாலைகள் சந்திக்கிற இடம் இருக்குது. இந்த 3 கிராமப்புறம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லெஃப்ட் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து எடுத்தோம்னா 150 ஆக்சுவலாக வந்து கல்லம்பட்டி, ஒரு 150 மீட்டருக்கு முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பெரிய சுரக்குண்டு. இது ரெண்டுமே மிகப்பெரிய ஊர். அப்படியே எதிர்த்தாப்பில் போனீங்கன்னா சின்ன சுரக்குண்டு, நாகலிங்கபுரம், தர்மசானாப்பட்டி, இதுக்குரிய ஊருக்கெல்லாம் போகலாம். இது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 8000 பேராவது இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்வாங்க. அந்த 8000 பேருக்கும் அவங்களோட தேவைகளுக்காக மதுரை மேலூரே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ரோடு போடுறப்ப ஆக்சுவலாக ஒரு கிராசிங் கூட வைக்காம தான் ரோடு போட்டாங்க. அதுக்காக இந்த மக்கள் வந்து இந்த முனிக்கோயில் இந்த இடத்துல வளைவில் தான் வந்து கிராசிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிராசிங் இந்த வளைவில் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆனது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2014-15 வாக்கில் ஒரு சப்வே கிரியேட் பண்ணி, ஆக்சுவலாக சப்வே கிடையாது, ஒரு சர்வீஸ் ரோடு கிரியேட் பண்ணி இங்கேருந்து 150 மீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஜங்ஷன், அதாவது வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜங்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2015 பார்க்கலாம், இது கிரியேட் பண்ணி கொடுத்தது ஆக்சிடென்ட் குறையணுங்கிறதுக்காக. ஆனால் இது அமைச்சு கொடுத்த பின்னாடியும் கூட ஆக்சிடென்ட் வந்து குறைஞ்ச பாடில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைவுலேருந்து 150 மீட்டருக்குள்ள தான் வந்து அந்த இது இருக்குது. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வளைவை தாண்டி வர வாகனங்கள் தான் அவங்க பார்வைக்கு வருது. அதே மாதிரி இந்த வாகனங்கள்லேருந்து பார்க்குறப்ப வந்து அந்த கிராசிங் இருக்கதே வந்து சரியாக தெரியாது. இப்போ வந்து இவங்க ஒரு 90 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரேக் போடுறதுக்கு குறைஞ்சது வந்து 30லேருந்து 40 மீட்டராக தேவைப்படும். நம்ம பார்த்துட்டு இருக்க புதிய சர்வீஸ் ரோடு இதுதான். கிராஸ் பண்ணக்கூடிய இடம் புதுசாக அவங்க அமைச்சு கொடுத்தது தான் நம்ம பார்க்குறீங்க வீடியோவில். இந்த இடத்துல வந்து அவங்க பிரேக் போட முடியாமல் தான் வந்து நிறையா பைக்ஸையோ சைக்கிள்லையோ இல்லை நடந்து போகிறவங்களையோ வந்து அடிச்சிடுறாங்க. இதனால தான் வந்து அளவுக்கு அதிகமான விபத்துகள் ஏற்படுது. இந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளியோ ஒரு பாலம் அமைச்சு கொடுத்து, அதன் மூலமாக ஒரு கீழே சுரங்கப்பாதை அமைச்சு கொடுத்து ஏரியா மக்களை வந்து விபத்துகள்லேருந்து பலியிலேருந்து குறைக்கணும். அதாவது விபத்துகளை குறைக்கணும் மூலமாக வந்து நிறையா உயிரை வந்து காப்பாற்றப்படணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். உங்களோட அதாவது வந்து உங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு ஐடியா இருக்குது, மாற்று வழி இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கட்டாயம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அல்லது நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குற வண்ணம் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். உங்களோட கருத்துக்களை வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து விபத்துக்களை குறைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்களையோ யோசனைகளை தொடர்ந்து சொல்லுங்கள். எல்லாரும்